மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய் என்பவர்களே, வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு வலிப்பு நோய் ஏற்படும். காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வலிப்பு பெரலிக் ஒரு பக்கமா இழுத்துக்கிறது. இந்த நரம்பு சம்பந்தமான தொல்லைகள், நடுக்கு வாதம், இது வாதத்தினுடைய பிள்ளைகள். கைகால் இழுத்துக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் கூட வந்தது ரொம்ப பரிதாபமாக இருக்கும், பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்கும். இது என்ன சொல்றதுன்னா, இளம்பிள்ளை வாதம்னு ஒரு வாதம் அந்த ஒரு காலகட்டம் இன்னைக்கு வரைக்கும் அது வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சூம்பியே போயிடும். இந்த வாதம் மிகும் பொழுது உடல்ல கடுமையான பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பேச்சுல வாதம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது வாழ்க்கையை சிதைச்சிடும். கணவன் மனைவிக்குள்ள வாதம் வந்துடும். சொல்றீங்களா, அவ வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கான், இவன் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாதத்தால் ஆவது ஒன்றுமில்லை என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். வாதத்தால் ஒன்னே ஒன்று ஆகும். என்ன ஆகும்? நல்ல விஷயங்களுக்காக வாதம் பண்ணணும். வாதம் பண்ணி ஜெயிக்கிறாங்கல்ல கோர்ட்ல, அதுக்கு பேரும் வாதம் தான். பாதகத்தை நீக்குவதற்காக வாதம் பண்ணணும். ஆனால் உடம்போட வாதத்தை பற்றி இப்ப மருத்துவ ரீதியா நம்ம பேசுவோம். அப்ப இந்த வாத நோய் உடல்கூறுல பித்தம் கபம் வாதத்தோட மிக்ஸ் ஆயிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனையை அது கொடுத்துருது. அப்ப பாத்தீங்கன்னா வாதத்துல பல்வேறு வகையான வாதங்கள் இருக்கு. முடக்குவாதம், அது என்ன மாதிரி செய்தா அதுக்கு தகுந்த பேர் தான், வேற ஒன்றும் இல்லை. முடக்கிறது முடக்குவாதம், கைகால் மடங்கி போயிடும். நடுக்குவாதம், அதே நடுங்கும், அப்படி கையெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும். நடுக்குவாதத்தை யார் உருவாக்குறா? தொடர் குடிகாரன் நடுக்குவாதத்தை உருவாக்கிடுவாங்க. இப்போ ஒரு பாட்டில் உள்ள போலேன்னா அவன் நடுங்க ஆரம்பிச்சிடுவான். சொல்றாங்கல்ல, ஐயா பாட்டில் வரல அப்படின்னு. இது நடுக்குவாதம். பாட்டில் வரலன்னா நடுங்க ஆரம்பிச்சிடும். பயம் வரும் பொழுது உடல் நடுங்கும். பயம் இதுல இருந்து என்ன புரியுது? வாதம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா பயத்தின் மூலமா தான் ஆரம்பிக்கும். அப்ப பயத்தை போக்கணும்னா என்ன வேணும்? வீரம் வேணும். வீரம் எங்கேருந்து வரும்? இதுக்கு ஒரு அற்புதமான மருந்தை சொல்றேன். ஏன்னா இந்த ரகசியங்களை பூரா சித்தர்கள் அடைகாத்து வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு, அரிய பொக்கிஷமா. வாதத்துக்கு சிறந்த மருந்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை இந்த நம்முடைய மிஸ்டர் ரெடிஸ்ல ஒரு அற்புதமான இந்த பதிவு சொல்றேன். வாத நோயை சீராக்கிட்டா பக்கவாதத்துக்கே நீங்க அதை பயன்படுத்தலாம். எல்லா வாதங்களுக்கும் பயன்படுத்தலாம். தொடுவாதம், முடக்குவாதம், அதே மாதிரி நடுக்குவாதம், எல்லா வாதங்களுக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம். பக்கவாதம் என்ன அப்படின்னா, இதுக்கு அடிப்படை தேவை சுக்க சுத்தம் பண்றதுதான் மிக முக்கியம். சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு சொல்றது பழமொழி. இந்த சுக்க நல்லா புரிஞ்சுக்கங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில இந்த சுக்க சுத்திகரிக்கணும். சுக்க சுத்திகரிக்கிற முறையை சராசரியா மருந்து சாப்பிட்றது வேற. இந்த மருத்துவத்துக்கு நீங்க சுத்திகரிச்சா மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடிய முடியாது. சுண்ணாம்பு தடவி சுக்க காய வச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் சுத்தி பண்ணி எடுக்கணும். எப்படி சுத்தி பண்றது? சுண்ணாம்பு தடவி காய வச்சுட்டீங்களா, இதை நெருப்பை எரிய விட்டு கேஸ் அடுப்புல நீங்க எரிய விட்டீங்கன்னா அது ஆரோக்கியம் கிடையாது. அதனால எண்ணெய் ஊற்றிய விளக்கை சுட்டு எடுக்கணும். இல்லைன்னா விறகு வச்சு எரிச்சு அந்த இதுல சுட்டு எடுக்கணும். அப்ப மேல இருக்க அந்த தோல்லாம் கருகி போயிடும். அந்த சுக்க கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் சுக்கு, ஒரு 1/4 கிலோ கூட எடுத்துங்க, தப்பு இல்லை. இதுதான் மெயின். அதுக்கு அதை மெயினா நீங்க என்ன பண்ணணும்னா, சுக்க தூள் பண்ணி சுத்தி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதை பண்ணிட்டு மிளகு கருமிளகு 50 கிராம் மிளகு. எவ்வளவு? 50 கிராம். இத இளம் வறுப்பா வறுத்து வச்சுக்கணும். இளம் வறுப்பா பொன்னிறமா கருமிளகை வறுத்துக்கணும். 50 கிராம். 200 கிராம் சுக்க சுத்தம் பண்ணிக்கிட்டீங்க, 50 கிராம் கருமிளகை வறுத்துட்டீங்க. கருமிளகு, ரைட். அதுக்கப்புறம்
திப்பிலி, அரிசி திப்பிலி இருக்கு, யானை திப்பிலி இருக்கு, அரிசி திப்பிலி. திப்பிலி வந்து மிக முக்கியமானது. 50 கிராம் திப்பிலி, இதையும் ஒரு இளம் வறுப்பா வறுத்துக்கணும். அவ்வளவுதான். இந்த மூணையும் நல்லா இடிச்சு தூள் பண்ணி ஜலிச்சு மாவு மாதிரி தூளாக்கணும். தூளாக்கி வச்சுக்கணும். ரைட், தூளாக்கி வச்சாச்சு. இப்போ வந்து வாதநாராயண மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. வாதமடைக்கு மரம், வாதமடைக்கு மரம்னே அதுக்கு பேர். அந்த மரத்துடைய இலை ஒரு 100 கிராம் காய வச்சு எடுத்துக்கணும். அந்த மரத்தினுடைய பட்டை ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அந்த மரத்தினுடைய வேர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். வேப்பெண்ணெய் 100 கிராம், விளக்கெண்ணெய் 100 கிராம். இல்ல வேப்பெண்ணெய் 1/2 லிட்டர், விளக்கெண்ணெய் 1/2 லிட்டர், 1 லிட்டர் ஆச்சு. இப்ப இதுல நான் சொன்ன இந்த இதை அது பவுட்ரு தனி. முதல்ல நான் சொன்னது பவுடரா வச்சுக்கணும். இதை எண்ணெய் காய்ச்சணும். இதுக்குள்ள போட்டு எண்ணெயை காய்ச்சணும். வாத நோயாளிகள் இந்த எண்ணெயை நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டு வடிகட்டி இரவிலும் பகலிலும் வலி இருக்கிற நான் தடவணும். இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் போட்டுக்கலாம். எருக்களை இலைய, வெள்ளெருக்கேன் செடியோட இலைய வியாழக்கிழமை அன்றைக்கு வெள்ளெருக்குக்கு காப்பு கட்டி முறையாக எடுக்கணும். காப்பு கட்டுறதுக்கெல்லாம் நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு வெள்ளெருக்க நீங்க காப்பு கட்டுறதுனா ஒன்றும் நீங்க பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு மஞ்சள் நூலை எடுத்து அந்த செடிக்கு கீழே வந்து ஒரு 3 முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டு ஒரே ஒரு அது மேல வந்து ஒரு பொட்டை வச்சு விடுங்க. சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, ஓம் கம் கணபதியே நம்ம, ஓம் கம் கணபதியே நம்ம சொல்லி அதை எடுத்துக்கணும். அதையும் இந்த எண்ணெயில போட்டு கொதிக்க விடுங்க. என்னது, அந்த வெள்ளருக்கு செடியோட இலை ஒரு 5 இலையை அதில் போட்டுருங்க. வெள்ளருக்கு செடியோட வேறையும் அதில் போடலாம், தப்பே கிடையாது. கிடைச்சா நல்லா இடிச்சு போடணும். எல்லாம் இடிச்சு போட்டு எண்ணெயை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 1/2 மணி நேரம் வெள்ளை கொதிக்கணும். அதுக்கப்புறம் தைல நிலைக்கு வரும். 1/2 மணி நேரம் 1 ஹவர் அப்படியே மெதுவாக பூந்தியில் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த எண்ணெயை ஆற விட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டு அவ்வப்பொழுது கால் பாதங்களில் கால் வச்சிங்கன்னா விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் சம அளவு எடுக்கணும். எல்லா விதமான வாதங்களும், வாதத்தால் ஏற்பட்ட நரம்பு பிரச்சனைகள் என்ன மாதிரி இருந்தாலும் சரி சரியாகிவிடும். உள் மருந்தா நான் முதல்ல சொன்னபடிய தயார் பண்ணி வெந்நீர்ல சாப்பிடணும். வேற எதுவும் இல்லை, வெந்நீர்ல தான் சாப்பிடணும். 3 வேளையும் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாதம் சம்பந்தமான அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். ஆகவே இது வந்து எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு கணக்கெல்லாம் இல்லை. உங்களுடைய நோய் குணமாகும் வரைக்கும் சாப்பிடலாம். அதிகபட்சம் 48 நாள்லேயே தீர்வு கிடைச்சிடும். போதுமா? ஆக இது சாப்பிடும்போது தயிர் சாப்பிடக்கூடாது, பழங்கள் சேர்த்துக்க கூடாது. வாத நோய் உள்ளவங்க முக்கியமா பழைய சோறு ஆகாது, முக்கியமா மாமிச உணவுகள் ஆகவே ஆகாது. நீங்க இதை வந்து நீங்க தொடர்ந்து சாப்பாடு சூடான உணவுகள் தான் நீங்க சாப்பிடணும். சுவையான உணவுகள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, நீங்க சாப்பிட்ற உணவு அப்ப சமைச்சதா இருக்கணும். பழைய உணவுகளை மேற்கொள்ளக்கூடாது. பாவக்காய் அகத்திக்கிறக்கூடாது. புளி சேர்க்கவே கூடாது. தக்காளி சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 48 நாள் தொடர்ந்து பண்ணிட்டாலே வாத சம்பந்தமான பிரச்சனை. இதுக்கு இடையில உடல் கழிவு, உடலை 5 நாளைக்கு இருக்கா உடம்பை சுத்தம் பண்ணணும். மிக முக்கியம். உடல் கழிவு மாத்திரையை போட்டு உடம்பை சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இந்த மாதிரி மருந்து சாப்பிடணும். அற்புதம், ஆனந்தம்.